ஆர்கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சோதனையும் சாதனையும் சேர்ந்த மாதமாக தான் இது இருக்கும். சாதனைன்றதை விட சோதனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதங்களாக கூட இது இருக்கலாம். ஏன்னா சனி பூர்வ புண்ணியத்தில் இருக்கு. உங்களுடைய தொழிலதிபதி சூரியன் ஒன்றா சேர்ந்துருக்கு. உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கு. உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் லாபத்தை கொடுக்கலாம். ஆனால் பல நேரங்களில் தொழிலில் உபத்திரவங்களை உண்டு பண்ணக்கூடியதாக இது இருக்கும். சூரியன் சனி ஒன்றா சேர்றதுனால தொழிலதிபதியா சூரியன் வர்றதுனால அரசாங்க பணியில் உள்ளவங்க, அரசு ஒப்பந்தங்கள்ல பணியாற்றுறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நேரம் தான். இரும்பு தொழிலில் உள்ளவங்களும் அதே சமயம் ஆடை ஆபரண தொழில உள்ளவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிச்சுட்டாங்க. மற்றபடி எரிபொருள் துறையில் உள்ளவங்களுக்கும் கமிஷன் துறையில் உள்ளவங்களுக்கும் இது லாபகரமான மாதம் உள்ளது. இதுவரைக்கும் குரு வக்கரத்தில் இருந்ததுனால பலவித தொல்லைகள் கட்டுக்கடங்கி இருந்திருக்கிற ஒரு காலகட்டத்தை தாண்டி குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்துக்கு வந்தாச்சு. குரு வக்கர நிவர்த்தி அடையிறதுனால ஒரு சிலருக்கு பிள்ளைகள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குடும்பத்தில் சில சலசலப்புகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ளாரிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அதனால ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். நீங்க உத்தியோகம் பண்றவங்களா இருந்தாலும் சரி, சொந்த தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்ககிட்டையும் சக ஊழியர்கிட்டையும் நீங்க எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லதுதான். படிக்கிற மாணவர்களுக்கு இது சிறப்பான காலகட்டமாக தான் இருக்கும். ஆனாலும் அவங்க பேச்சில் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கிறது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை பேசுறது மூலமா தேவையற்ற கெட்ட பேரை சம்பாதிக்கிறேன். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வரன் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அது குறிப்பா மார்ச் 27க்கு மேல வரன்கள் அமையக்கூடிய காலகட்டம் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை நீங்க அதிகரிச்சுக்கணும், உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கணும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் திருப்பூந்துருத்தி புஷ்பவனேஸ்வரர், ராமேஸ்வரம் வழிபாடு செய்வது நல்லது. அதே நேரம் முன்னோர் வழிபாட்டை அமாவாசை தினங்களில் நிறைவேற்றுவது உங்களுக்கு பெரிய பலத்தை